இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்பதன் கருத்துக்களை அறியும்படிக்கு இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த செய்தியை கடந்து வரும்படிக்கு தேவன் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதை கொஞ்சம் சந்தோஷப்படுகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். கர்த்தராக இருக்கிற அவர், மேய்ப்பராக இருக்கிற அவர், நான் அவருடைய ஆடாக இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் கீழ்ப்பிடிந்து நான் நடக்கும் பொழுது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். வெள்ளாடா இல்லை, செம்மறி ஆடாய் கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது இதை அறிய முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஓமைகளாலும் ஓமானங்களாலும் அவர் பேசி இந்த காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். லெகுவாக புரிந்து கொள்ளலாம். சங்கீதம் 63:1 பார்த்தீங்கன்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன். தேவன் சொன்னால் சர்வத்தை சிருஷ்டிக்கிறவர், ஆளுகை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆனாலும் நம்முடைய சுய முயற்சியினால் இந்த உலகத்தில் பாவ மாம்சத்திலிருந்து வெளிப்பட முடியாது. இதற்காக வேண்டி தம்முடைய குமாரனை, அவருடைய வார்த்தையை மாம்சத்தில் அனுப்பி நம்மை விடுவித்து வழி நடத்துகிறார். அவரிடத்தில் போய் சேரும்படிக்கு அந்த தேவன் என்ன செய்கிறாரா, தேவனே நீர் என்னுடைய தேவன், இந்த பூமியில் என்னை தெரிந்து கொண்டீரே என்கிறதுனால நாம் அதை சொல்கிறோம். என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஏன்னா வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. இதை விடுவிக்கிறதுக்கு என் தாய் தகப்பன முடியாது. துர்க்குணத்தில் உருவானேன், பாவத்தில் பிறந்தேன். ஆனாலும் நீர் தாங்கி ஏந்தி தப்புவித்து உம்முடைய குமாரனே எனக்கு அனுப்பி என்னை முற்றிலும் புதிதாக்கி உம்மிடத்தில் கொண்டு வந்து கரைதரை அற்றவர்களாய் என்னை கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு குமாரனே உலகத்துக்கு தந்துட்டீர். ஆனாலும் இன்னும் என்னுடைய பாவ சரீரத்திலேருந்து இன்னும் விடுதலை ஆகலை என்று கதறுகிற ஒரு ஆத்மா அது என்ன சொல்லுதா, வறண்டதும் விடாய்த்ததுமாய் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, ஹலோ பாவ சரீரம், அந்த நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. தண்ணீர் வேணும். தண்ணீர் வந்தால் தான் அந்த பூமி குளிர்ந்து எழுந்திருக்கும், விதைக்க முடியும். புல் உண்டாகும். மழையே இல்லைன்னா எப்படி புல் வரும்? அதனால தான் தாகமாக இருக்கிறேன். அந்த நிலம் பாவ சரீரம், அதை குறித்து ஆத்மா சொல்லுது. இந்த 42 சங்கீதம் 1 மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல் ஆத்மா உள்ளே அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. இருதயத்தில் போனாலும் அங்கேயும் தாகத்துக்கு இல்லை. நீதியின் மேல் பசி தாகத்தோடு போகுது. நீதி அங்கே கிடைக்கல, ஆவி இடத்துல போகுது. உள்ளே சுற்றி ஆத்மா ஒடியாருது. அது சொல்லுது, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே, பார்த்தீங்களா, வல்லமை உள்ளவரே, சர்வத்தையும் செய்ய வல்லவரே, தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த அனுபவம் வேணும்ப்பா. உனக்குள்ளே இருக்குதா? இந்த அனுபவம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த புல்லுள்ள இடங்களில் அவர் எப்படி மேய்க்கிறார், எப்படி பசி ஆற்றப்படுது, இந்த தண்ணீரண்டையில் எப்படி கொண்டு விடுவார், அதெல்லாம் பார்ப்பீங்க. 143 சங்கீதம் 6 என் கையில் உமக்கு நேராக இருக்கிறேன். ஏதோ தேவாலயத்தில் வந்தவொடனே கையை உயர தூக்கி ஜெபம் பண்ணுறது பெருசாக நினைக்காத. இதுதான் உண்மையான காரியம். வேறு உதவி இல்லை, நீர் தான் எனக்கு என்று சொல்லித்தான் அந்த கைகளை உயர தூக்கி விரிக்கிறது. எல்லோரும் பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக அல்ல. அல்லது ஊழியக்காரர் சொன்னார், வலது கையை தூக்கு, இடது கையை தூக்கு, 2 கையும் தூக்கு. ஹலோ பாருங்கள், இதில் தெளிவாக சொல்கிறார், உன் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. இப்போ அது சுற்றி வந்து பார்த்துட்டு தண்ணி இல்லாதனால இவன் ஆத்மாவே சொல்லுது, என் ஆத்மா வறண்ட நிலமாக இருக்கு ஐயா, எனக்குள்ளே இல்லை. ஆத்மா சொல்லுது, எனக்குள்ளே தண்ணீரை பார்க்க முடியலை. ஏசாயா 32:15 சொல்கிறேன், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து தேவன் தமது ஆவியை நமக்குள்ளே ஊற்றணும். அந்த அனுபவம் வேணும்.
அதை தேடணும். முதல்ல உள்ள வறண்ட நிலமாக இருக்குங்கிறத அறிந்தால் தான் இதை நீங்கள் தேட முடியும். இன்னும் சொல்கிறாரு, அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அல்லேலூயா. அப்போதான் உள்ளே இருக்கிற வனாந்திரம், உன்னுடைய பாவ சரீரம், உன் ஆத்மா, உன் ஆவி, உன் இருதயம், உன் மனதெல்லாம் வயல்வெளியாய் நீதி விளைகிற ஒரு பூமியாக உள்ள அது கொடுக்கப்பட்டுரும். எல்லா இடங்கள்லேயும் அவங்க விதைக்க முடியும். உன் ஆத்மா, உன் ஆவி, உன் இருதயம், உன் மனதும் வேத வசன வார்த்தைகளை உள்ள ஆவிக்குரிய விதைக்கிறவங்களா நீங்கள் இருப்பீங்க. அதிலெல்லாம் பலன் கொடுக்கும். அதை பார்ப்பீங்க. ஏசாயா 35:7 வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும். பார்த்துக்கோங்க, உள்ளே இருந்த வெட்டாந்தரை முழுவதும் மழையே பெய்யாமல் வருஷக்கணக்காக கிடந்தால், பிறந்ததுலேருந்து 35-40 வயசாச்சு, இது வரைக்கும் உள்ள தண்ணீரே பார்க்கலன்னா அதான் வெட்டாந்தரை, உன் பாவ சரீரம். அங்கே என்ன ஆகுதா, தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுக்களுமாய் மாறும். ஹலோ, இந்த தண்ணீர் வேறு ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவி, உன்மேல் ஊற்றப்பட்ட ஆவி. தாகமாக இருக்கிறவன் என்னென்னைக்கு வரக்கடவன் இயேசு சொன்னார். யோவான் 7:37, 38, 39 வாய்ச்சி பாருங்கள். அவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இவ்விதமாய் சொன்னார். அவன் ஒரு காலம் தாகம் அடையான்னு சொன்னார். என்னிடத்தில் வருகிறவன், விசுவாசிக்கிறவன், அவன் உள்ளத்தில் இந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். ஓட ஆரம்பித்தாச்சுன்னா உள்ள வறண்ட நிலம், விடாய்த்து கிடந்த பூமியெல்லாம் எல்லாம் ஈரமாகுது, ஈரப்பதம், உள்ள நீரூற்று கிளம்புது, நதிகள் ஓடுது, எல்லாம் ஆவியானவர். இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. பாவ சரீரத்தில் நீ இருக்கும்போது உனக்குள்ள வலு சர்ப்பம் தாபரித்து கிடந்தது. இதான் எபேசியர் 2:2 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் கிடந்த நாம் வான மண்டல பொல்லாத ஆவியலின் சேனைக்கு இடம் கொடுத்தோம். உள்ளே கிடந்தது. அதெல்லாம் இப்போ மாறி போகும். கிடந்த இடங்களிலே புல்லும், பார்த்தீங்களா, கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். இந்த புல்லும் அப்படின்னா நீங்கள் பார்க்குற பசுமையான புல்லை மாத்திரம் நினைக்காதீங்க. ஆட்டுக்கு என்ன தேவை, லெகுவாக செமிக்கிற ஜீரணமாகிற ஒரு புல். வேத வசனம் வார்த்தைகள் எல்லாம் அங்கே உள்ளே கொடுக்கப்படுது. நீதி உண்டாகும்படிக்கு அவர்களுக்கு கிடைக்குது. பசுமையான இடம். சும்மா எங்கேயோ ஒவ்வொரு மலையில் ஒன்றை கூட்டு போய் அவர் மேய்க்கிறவர் அல்ல. ஒரு அரைச்சானு காய்ச்சானு ஒரிஞ்சி வளர்ந்துருக்கிற புல்லை மேயறது இல்லை. நல்லா வளர்ந்த புல்லை மேய்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் செழிப்பாக இருக்கும். 35:1 ஏசாயால வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். 65:9 சங்கீதத்தில் வாச்சிங்கன்னா, தேவரீர் பூமியை விசாரித்து உன் சரீரத்தை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். பரிசுத்த ஆவி, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால், அதுதான் பரிசுத்த ஆவி, அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி, வறண்டதும் விடாய்த்தமாய் கிடந்த அந்த வனாந்தரத்தை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைய பண்ணுகிறேன். புல் மட்டும் இல்லை, தானியங்கள் விளையுது. ஆடு நல்லா கொழுத்து வரும். இங்கே பார்ப்பீங்க. சங்கீத பகுதியில் 65:10 வாச்சிங்கன்னா, அதன் வரப்புகள் தனியத்தக்கதாக அதன் படைச்சாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் முன்மாறி பெண்மாறி. பரிசுத்தாவி சத்தியாவியானவர் உள்ளே கொடுக்கப்பட்டு எல்லா இடங்கள்லேயும் பசுமையாக இருக்கிற மாதிரி அவர் உண்டு பண்ணுறாரு. வருஷத்தை உனக்கு வயசாக வயசாக அவருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருப்ப. இந்த வயல்வெளி அவ்வளவு செழிப்பாகும், நீதியின் விளைச்சலால் இருக்கும். உள்ளே இருக்கிற ஆத்மா கொழுத்து இருக்கும், நல்ல ஆகாரம் கிடைக்கும், தாகம் இல்லாமல் இருக்கும், தண்ணீரால் நிறைஞ்சி இருக்கும் அந்த இடங்கள்லாம். அதுவும் 65:11 பார்த்தீங்கன்னா, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிச்சு விட்டுக்கிறீர். எந்த நன்மை என்னால் செய்ய முடியலன்னு ஒரு மனுஷன் கதறினாலும் ரோமர் 7 கடைசி வசனங்கள்லாம் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எல்லா இடங்களிலும் நன்மை உண்டாகுது. அதான் பெரிய காரியம். தீமை இல்லை, நன்மை. நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நெய்யாயினா பசுமாட்டிலேருந்து எடுக்கிற நெய்யில் அவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, 65:12 வாச்சிங்கன்னா, வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது, மேடுகள் சுற்றிலும்
பூரிப்பாக இருக்கிறது. அதிலே 13ஆம் வசனம், மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்து இருக்கிறது, பள்ளத்தாக்கு தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. 147ஆம் சங்கீதம் 8-9 வசனங்கள் வாசிங்கன்னா, அவர் வானத்தை மேகங்களினால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் இன்னும் புல்லை முளைப்பிக்கிறார். பள்ளத்தாக்கில் மட்டும் இல்லை, மலைகள் மேலேயும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஐயா. இதெல்லாம் அனுபவத்தில் தேடணும். என் வாழ்க்கையில் நான் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு அறிஞ்சிருக்கிறதான் உங்கள் மத்தியில் வைத்து போகிறேன். அவர் மிருக ஜீவங்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்காரா. காக்கா குஞ்சா, காக்காவா, துன்மார்க்கடா நீ இருந்தாலும் கூட அதை உனக்குள்ளே அனுபவத்தில் கொண்டு வந்து கொடுத்து நானே உன்னை போஷிக்கிற என்பது வெளிப்படுத்தி காமிப்பார். நீ வெள்ளாடாவே இருந்துடக்கூடாது, காகங்களாகவே இருந்துடக்கூடாது, தேவனுக்குள்ளே வளருகிற ஒரு ஆடாக இருக்கணும். அதே தான் அவர் சொல்கிறாரு அப்போஸ்தலர் நடவடிக்கை 14:17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து உன்னை ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி வழங்க பண்ணாது இருந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. சக்கரியா 10:1-2 வசனங்களை வாசிங்கன்னா, பின்மாறி காலத்துக்கு மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இதா இந்த கடைசி காலம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எங்கப்பா ஆலயத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? போதகர்கள் என்ன செய்கிறீங்க? சும்மா வெறும் அந்நிய பாஷை மட்டும் மணிக்கணக்காக பேச வச்சு என்ன பேசணும்னு தெரியாது, கேட்டவனுக்கும் தெரியாது. இந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க ஐயா, இதை கொண்டு வாங்க. நீங்கள் உங்களை பேச வேண்டாம்னு சொல்லலை, அந்நிய பாஷையெல்லாம் தவறுன்னு சொல்ல வரலை. என்ன செய்கிறீங்க? இதுதான் முக்கியம். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பர்சனலாக ஒவ்வொரு மனுஷிக்கும். சங்கீதம் 25:3 உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை சரப்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குப்பா. ஏசாயா 55:10 வாசிங்கன்னா, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு வெறுமனே திரும்பாது, பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையை கொண்டு பண்ணி உள்ளே கொடுத்துட்டு போயிடுவார் உன் கையில். நீ உன் விதையை நீ எடுத்து வச்சுக்கிடுவ, நீ விதைச்சதுலேருந்து உண்டான விதை. இன்னும் சொல்கிறாரு, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் உள்ள நீ விதைச்ச விதையிலேருந்தே உனக்கு ஆகாரம் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே அதை செய்து முடிச்சுட்டா அந்த வசனம் அவரது திரும்பி போகுமா. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியில் மரங்களெல்லாம் கைகொட்டும். உனக்குள்ளே இருக்கிற பழைய மலைகள் வறண்டு கிடந்தது, இதெல்லாம் நீ உள்ளே அனுபவிக்கலாம். ஆத்மா உள்ளே சுற்றி வர்றதெல்லாம் ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டேன், நீ அதை பார்ப்ப. செழிப்பான இடத்துல உன் ஆத்மா ஓடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீ பார்க்க முடியும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக முள்ளொடி, காஞ்சரி கையால் ஒட்டிக்கிட்டு முள்ளாக இருக்கும். மிருது செடிகள் எழுமோ, ஆட்டு காலில் கையில் குத்தாது. இன்னும் பார்க்கலாம், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமுமாக இருக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இதுதான் உண்மை. அதான் புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை மேய்க்கிறார். வறண்டதும் விடாய்த்ததுமாக இருக்கிற பாவ சரீரம் மாற்றப்பட்டால் ஒழிய, நீ புது சிருஷ்டியாய் மாறினால் ஒழிய இந்த அனுபவத்துக்குள்ளே வர முடியாது. நல்லா கவனி. இல்லைன்னா உலகத்துக்கு ஊழியம் செய்ய ஓடுவேன், தேவனுக்கு ஊழியம் செய்ய வருவேன். 2 பேர் பக்கமும் அங்கிட்டு இங்கிட்டு ஆடி கடைசியில் அவரையும் பாய்ச்சிக்கிடுவேன், உலகத்தையும் பாய்ச்சிடுவேன். தேவனை தேடும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த செய்தியின்படி எங்களுடைய பாவ சரீரத்தை பாவ சரீரமாகவே வைத்திராதபடி, இச்சைக்குரிய மாம்சமாக வைத்திராதபடிக்கு அதை முற்றிலும் புதுப்பித்து கொள்ளத்தக்கதாய் தேவரீர் பரத்திலிருந்து நீர் கொடுக்கிற
அந்த உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற உம்முடைய ஆவியை நாங்கள் சரியாக அளந்து தெரிந்து பெற்றுக்கொண்டு அதில் நாங்கள் பூரணப்பட எங்களுடைய வனாந்தரமும் வறண்ட நிலமாக இருக்கிற பாவ சரீரம் செழிப்புள்ளதாய் மாறி அப்பா புல்லுள்ள இடங்களில் நீர் எங்கள் ஆத்மாவை மேய்க்கிறதை அந்த மேய்ப்பரோடு கூட நாங்கள் காணத்தக்கதாய் உதவி செய்யும். ஆசீர்வதி திருப்தியாக்கும். பிள்ளைகள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மேலாய் செய்ய வல்லவர் என்பதை அவர் அறிந்து முதலாவது இந்த காரியத்தை தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றிலும் அவர்கள் நிறைவாய் இருப்பார்கள் என்பதை அறிவிச்சியும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவளை மடத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details, State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.